அகைன் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வொர்க் ஃப்ரம் ஹோம் குடுக்க போறாங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸஸ் தான் எடுக்க போறாங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அண்ட் ஈரான் போர்னால எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. சோ, அத கம்மி பண்றதுக்காக தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. அதாவது எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து பிரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி. அண்ட் எல்லா கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா, இப்ப கொரோனா காலகட்டத்துல எப்படி வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நீங்க குடுத்தீங்களோ, அதே மாரி இப்ப வந்து ஃபாலோ பண்ணுங்கன்ற மாரி சொல்லியிருக்காரு. இது ஆபீஸ்ல வொர்க் பண்றவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா வந்து ஃபீல்ட் ஒர்க் போறவங்களுக்கு வந்து இது எப்படின்னு தெரியல. சோ, அவங்க வந்து ஃபீல்டுக்கு போனா தான் அவங்களால வந்து வொர்க் பண்ண முடியும். சோ இது எதனால வந்து இத சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, மேசிவா இன்கிரீஸ் பண்ண போறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா, ஒரு ₹10 இருந்து ₹30 வரைக்கும் இன்கிரீஸ் பண்ண போறாங்க. அப்படி இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா, நெறைய இடத்துல வந்து போராட்டம் நடக்கும். மக்கள் வந்து பெருசா பாதிக்கப்படுவாங்கன்றதுக்காக, இந்த மாரி ஆன்லைன் கிளாஸும், பிளஸ் வந்து இந்த மாரி வொர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்துட்டா, மக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கான்செப்ட்ல தான் இது பண்ணியிருக்காங்க. சோ நம்பளும் வந்து பாத்தீங்கன்னா, பெட்ரோல் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணா கேட்க மாட்டோம். சோ ஏன்னா வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு யூசேஜ் கிடையாது. சோ இப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இது யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு யாரும் 1 இயர்க்கு வாங்காதீங்கன்ற மாரி சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுக்கும் டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ. சோ நம்ம வந்து வாங்காம இருந்தோம்னா 1 இயர்ல நம்மளுக்கு வந்து கோல்டு பிரைஸ் கம்மியாகும். அண்ட் ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அண்ட் குக்கிங் ஆயில்ஸும் வந்து அதிகமா யூஸ் பண்ணாதீங்கன்ற மாரி சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் எப்படி பாசிபிள்ன்றது தெரியல. அண்ட் உங்க கம்பெனி வந்து இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து குடுப்பாங்களா மாட்டாங்களான்றது கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாரி பெட்ரோல் அண்ட் டீசல் இன்கிரீஸ் பண்றத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஆல்.